ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. பார்க்கடலை கடைந்த போது கையில் அமிர்த கலசத்துடன் வந்த தன்வந்திரி பகவான் ஆயுர்வேதத்தின் கடவுளாக கருதப்படுகிறார். ஒவ்வொரு தன்வந்திரி ஜெயந்தியும் தற்போது ஆயுர்வேத தினமாக மத்திய அரசால் கொண்டாடப்படுகிறது. இதுபோலவே சூரிய புத்திரர்களான அஸ்வினி குமாரர்களும் தேவலோக மருத்துவர்கள் மட்டுமல்லாது ஆயுர்வேத மருத்துவர்கள் என்றும் நமது புராணங்கள் தெரிவிக்கின்றன. அமிர்த கலசம், தன்வந்திரி பகவான், ஆயுர்வேதம் இவற்றோடு அஸ்வினி குமாரர்களுக்கு உள்ள தொடர்பு பற்றி தெளிவுபடுத்தவும். நாகரிகம் தோன்றிய காலத்திலிருந்து நம்முடைய யுனானி, ஆயுர்வேதம், சித்த வைத்தியம் இவை தான் இருந்தது. இந்த வெள்ளைக்காரங்க வந்தப்புறம்தான் உங்களுக்கு இந்த ஹோமியோபதி அண்ட் இங்கிலீஷ் மெடிசன் இல்லையா, அலோபதியாக என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்தது. அண்டு ப்ரீவியஸ் டைம்ஸு அவங்க வந்து மெடிக்கல் சயின்ஸை ரொம்ப ஷார்ட்டாக வச்சுருந்தாங்க. வாதம், பித்தம், சிலேத்துமம் அப்படின்னோம். வாதம்னா காற்று சம்மந்தப்பட்டு வரக்கூடிய வியாதிகள், பித்தம்னா ஹீட் ஓரியன்டாக வரக்கூடிய வியாதிகள், சிலோத்துமம்னா கோல்டு வாட்டர் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய வியாதிகள். அதனால் உடம்பை 3ஆக பிரிச்சுட்டாங்க, 3 இன்டெக்ரல். ஸோ அந்த காலத்தில் அவங்க நாடியை பார்த்த உடனே இது வாதமாக, பித்தமா, சிலித்தமோ, இந்த கபம்னுவாங்க, அதுவா அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ இருக்கிற இங்கிலீஷ் மெடிசன் அப்படி இல்லை. இங்கிலீஷ் மெடிசன் ட்ரீட்ஸ் யுவர் பார்ட் ஆஸ் அ டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ். அதனால் இவனுங்க உங்களுக்கு த்ரோட் பெயினுக்கு எதனா ஒரு மருந்து கொடுத்தான் அப்படின்னா அது த்ரோட்டுக்கு தான். அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு அல்சராக கூட மாறலாம். அதாவது நீங்கள் எடுத்துக்கிற ஏதோ ஒரு மெடிசன் அதை சுமார் பண்ணிவிடும். இப்போ நீங்கள் வந்து சுகருக்காக எடுக்கிறீங்கன்னா அதில் சுகர் ஒரு வேளை குறைஞ்சி போச்சுன்னா கூட உங்களுக்கு இம்பேலன்ஸ் ஆஃப் கெமிக்கலில் வந்து பிபி வந்துடும். இப்படி இன்றைய இங்கிலீஷ் மெடிசன் நாளாக ஆக ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிப்போச்சு. இன்றைக்கி வந்து கண் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அவங்க இந்த கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் வேறு, ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தர் இருக்கான். கண்ணுலேயே வந்து இது வேறு அது வேறுங்கிற மாதிரி 2 பிரிவுகள் வந்தாச்சு. எ டைம் வாஸ் தேர் வென் வி ஹேட் ஜீனியஸ் லைக் சுஷ்ருதர்னுவாங்க. எந்த டூலும் எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் ரிசர்ச் ஓரியன்டு எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாத காலத்திலேயே அவங்க வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சுஷ்ருதர்னாக்கா எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இன் எவ்ரி ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி வி ஹேட் அ ஜீனியஸ். வராகமிகிரன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ராஜகுமாரனுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்கிறாரு, இத்தனாவது வயசில் இவன் வந்து ஒரு பண்ணினால இவன் செத்து போவான் அப்படின்னு. பார்க்குறேன் இந்த ராஜா என்ன பண்ணால் கடல் நடுவில் ஒரு கண்ணாடி கோட்டை கட்டி சின்ன வயசுலேருந்து பையனை அந்த கண்ணாடி கோட்டையிலேயே வளர்த்துக்கிட்டே வந்தான். ஏன்னா பண்ணி வந்து காட்டில் தானே இருக்கும்ன்றது அவனுடைய நம்பிக்கை. அந்த ஜோசியருக்கு சொல்லியிருந்தான், என் பையன் பண்ணினால் சாகலைன்னா உன் கழுத்தை வெட்டிடுவேன்னு. இவன் என்ன வேணால் சொல்லிக்கோ, பண்ணியில் தான் சாவான். அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தபோது இவன் உட்காந்து சாப்பிட்டுருக்கான். இந்த மாதிரி ஒரு பில்லரு, அந்த பில்லர் அவன் மேலே சாயுது, அவன் இறந்து போயிடுறான். பார்த்தா அதில் பண்ணியோட என்கிரேவிங் இருக்குது, ஆர்கிடெக்சர் இருக்குது. இப்படி டைம் வாஸ் தேர் வென் வி ஹேட் மோர் எக்ஸ்பர்டைஸ். நம்ம ஏதோ பெரிய அறிவாளிகன்னு நினச்சின்னு இருக்கோம். ஆர்வில் ரைட், ஓர்வில் ரைட் என்ற ரைட் சகோதரர்கள் தான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சாங்கன்னு நீங்கள் படிச்சுருக்கிறீங்க 18th centuryயில். அப்படிலாம் இல்லை. ராமாயண காலத்தில் 2 ஏரோப்ளேன் இருந்துருக்குது. ஒன்று குபேரன் கிட்ட இருந்தது, அதை தான் ராவணன் வச்சுட்டு இருந்தான். இந்திரன் கிட்ட ஒரு ஏரோப்ளேன் இருந்துச்சு, அதில் தான் ராமர் நந்தி கிராமத்துக்கு போனார் சீதையோட லாஸ்ட்டில். அவன் யாகத்தில் செத்துப்பிடுவான்ற மாதிரி நெருப்போல் தோக்கணுந்த போது அங்கே போனான். அப்போ 2 ஏரோப்ளேன் ராமாயண காலத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி விக்ரமாதித்த ராஜா இருந்திருக்கான். அவன் சொல்கிறான், நான் ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சிட்டு அதில் ட்ரைவ் கூட பண்ணிட்டேன், அதனால் உலகத்துக்கு நல்லது நடக்காதுன்றது என்னுடைய நம்பிக்கை. அதனால் அந்த டெக்னாலஜி யாருக்கும் சொல்லாமல் என்னோட அழிச்சிடுறேன் அப்படின்ட்டான். இல்லைனா விக்ரமாதித்தன் காலத்துலேயே இருந்துருக்குது, ஏரோப்ளேன்லாம் இருந்துருக்கு.
நீங்கள் ஒரு மேட்ச் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பறக்கும் குதிரைன்னு இருக்கும் இல்லையா? அந்த செஞ்சிக்கோட்டையிலேருந்து ராணிக்கோட்டைக்கு ராஜா வந்து பறக்கும் குதிரையில் போனாரெல்லாம் அந்த காலத்தில் படிச்சிருப்பீங்க நீங்கள். அத்திப்பட்டி மேலே கூட பறக்கிற குதிரை மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஏ டைப் ஆஃப் ஏ செம்பிளன்ஸ் ஆஃப் ஏ மெக்கானிக்கல் டிவைசஸ். ஒரு மரத்தில் அந்த மாதிரி பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு டெக்னிக் அவங்க வச்சுருந்துருப்பாங்க. ஸோ சயின்ஸ் வாஸ் வெரி அட்வான்ஸ் ஈவன் பிஃபோர் தி 17th century. அதில் யாருக்கும் டவுட்டே தேவையில்லை. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ராஜசூய யாகத்துக்காக வயா யூரோப் அமெரிக்காக்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு புராணங்கள் இருக்குது. ஒரு ஸ்டீம் ஷிப் மாதிரி இருந்திருக்கலாம், ஸ்டீம் போட் மாதிரி இருந்திருக்கலாம். போகிற வழியில் இதை வந்துட்டு பாஸ் த்ரூ யூரோப். இப்போ அவங்க மகாபாரத்தில் எழுதுகிறாங்க, வி சா பீப்புள் லுக்கிங் லைக் ப்ளூ ஐட் மங்கீஸ்ன்றான். யார்? உங்கள் யூரோப்பியன்ஸ். அவங்கெல்லாம் நீலக்கண்ணோட குரங்கு முஞ்சோடு இருந்தாங்க, ப்ளூ ஐட் மங்கீஸ்ன்னு எழுதுகிறாங்க. தே வென்ட் டு அமெரிக்கா. அங்கே பப்ருவாகனன் அப்படின்னு ஒரு பிரின்ஸ், அவனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை நடக்குது. அந்த பப்ருவாகனன் யாருன்னா, இதுக்கு முன்னால் அர்ஜுனன் போனா இல்லையா அமெரிக்காவுக்கு, அங்கே நாகலோகத்து ராணி ஒருத்தி இருந்தா, அவள் பேர் உலுப்பி. அவகிட்ட அவன் வந்து குடும்பம் நடத்தினான். அதுக்கு பிறந்தவன் தான் பப்ருவாகனன். ஆனால் இவனுக்கு அது தன் பிள்ளைன்னே தெரியாது. ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. பப்ருவான் இறந்த உடனே அந்த உலுப்பி வந்து சொல்கிறான், உன் பிள்ளைடாவன் வினியை கொண்டுட்டியே அப்படின்னு. அவள் அந்த மணாலனே மங்கையின் பாக்கியம் கணவனே கண் கண்ட தெய்வம் சினிமாவில் வர்ற மாதிரி நாகலோகத்துக்கு போய் அங்கேருந்து ஒரு விளக்கு கொண்டாந்து தன்னுடைய மகன் பப்ருவாகனன் உயிரோடு கொண்டாந்தான்றதும் புராணங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் தெர் வாஸ் ஒரு ஹை டெக்னாலஜிக்கல் era was there even before all your industrial revolution in Britain and all these things. And more than anything, யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கோ சுக்கிரன் நல்லா இருக்கோ அவங்க டாக்டர் ஆகிடுவாங்க. இல்லைன்னா அவன் 100க்கு 100 மார்க் வாங்கியிருந்தா கூட அவனுக்கு டாக்டர் ஆகணும்னு தோணவே தோணாது. நம்மக்கிட்டே ஒரு பையன் தான். அப்போது அவன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸில் ஸ்டேட் 4th, மெடிக்கல் என்ட்ரன்ஸில் ஸ்டேட் 1st. he said no, I want to become an engineer. MITயில் சீட் கிடச்சிது, படித்தான். அமெரிக்கா போனால் இப்போ பெரிய ஆள் ஆகிட்டான், சிபி சரவண கோவிந்தன் பேர். அண்டு ஸோ he had the option. மெடிக்கலில் நம்பர் 1 என்ட்ரன்ஸில் இருந்த பையன். he opted for that. அதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும்? என்ஜினியரிங்க்கு உள்ள பிளானட்ஸ் வேறு, மெடிக்கலுக்கு உள்ள பிளானட்ஸ் வேறு. அதனால் அந்த மாதிரி அவனுக்கு மைண்டில் என்ஜினியரிங் லைனில் போகணுன்னு he சக்ஸஸ்ஃபுல். he mastered in nanotechnology, he got a PhD also in that. அண்ட் அந்த புக்கில் PhD சைட்டேஷன் போடுவாங்க, தேங்க்ஸ். அதில் எம்பேரி எழுதியிருக்கான், இந்த மாதிரி நான் இந்த 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 அளவுக்கு சைன் பண்ணுறதுக்கு காரணம் பாபா தான் அப்படின்னு. அவன் இங்கே இருந்தபோது இவ்வளோ மார்க் வாங்கினான் இல்லையா, பத்திரிக்கைக்காரனில் அவன் வந்து அவரை இன்டர்வியூ பண்ணுறான் அந்த தம்பியை. இவன் சொல்கிறான், நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான், ஆனால் பாபாவோட கிரேஸ் தான் நான் இவ்வளோ மார்க்கெல்லாம் வாங்கியிருக்கேன். இவன் எம்பேர் சொன்ன உடனே அவன் வந்து அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நான் படித்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் நான். அதனால் ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் போகணும். தர்மத்தின் வாழ்வுதண்ணி சூதுக்கவும் பின் தர்மம் வெல்லும்னா அந்த மாதிரி ஒரு நல்ல காலம் வந்து நல்லவங்க அடையாளம் கண்டு கொண்டு அப்ரிஷியேட் பண்ணலன்னா பரவாயில்ல, கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருக்கிற காலம் வந்தால் we will come out. We have the manpower, we have the intention, எல்லாமே நம்மக்கிட்ட வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட என்ன இல்லை, we are well off and we don't have any liabilities. I am just waiting. இவ்வளோ நாலெட்ஜு, இவ்வளோ எக்ஸ்போசர், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். நான் உலகம் பூரா சுற்றியிருக்கேன், ஆர்டிக் அண்டார்டிக் கூட போயிருக்கேன். என்ன பார்க்காதது உண்டு. அவர் 65 தடவை சபரிமலை போயிருக்கேன், 11 தடவை மானசரோவர் கைலாஸ் யாத்திரை பண்ணியிருக்கேன், 40 தடவை கார்னர் டு கார்னர் இந்தியாவை சுற்றியிருக்கேன். காலெலாம் பேங்க்கில் லோன் வாங்காமல் யார்கிட்டையும் பிச்சை எடுக்காமல் இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை உருவாக்கியிருக்கேன். எனக்குன்னு தெரியும் கலர் இருக்கா. ஐ நோ மை ஒர்த். உனக்கு தெரிஞ்சால் எனக்கு என்ன தெரியாக்கிட்டே எனக்கு என்ன, நான் உன்னை நம்பி இல்லைல்ல. ஐ எம் வெரி வெல் ஆஃப், ஐ எம் எ வெரி ப்ராஸ்பரஸ் பர்சன், ஸோ ஐ டோன்ட் பாதர் அபவுட் எனி. Question from வேலாயுதன், திருச்சிராப்பள்ளி. பிரளய காலத்தில் உலகில் உள்ள எல்லா ஜீவன்களும் சிவனை சென்று அடைகின்றார்கள். சிவனும் விஷ்ணுவும் மட்டுமே உள்ளனர் என்றீர்கள். பித்ரு உலகத்தில் இருக்கும் ஆன்மாக்களும் பூவுலகிற்கும் பித்ருலோகத்திற்கும் நடுவில் உழன்று கொண்டிருக்கும்
சிவனை அடைந்து விடுமா? உலகத்தில் 17-14 உலகம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நாம் இருக்கிறது பூலோகம். இது மேலேக்கும் கீழேக்கும் சென்டரில் இருக்குது. ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடியது. இதில் ஒரு ரிஷி இருந்தார், கௌசிக ரிஷின்னு பேர். அவர் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போகிற போது, வசிஷ்டர் நீங்கள் எவ்வளோ பேருன்னு, நானும் என் சிப்பாய்களும் 5000 பேர் இருக்காங்கன்ட்டு, ஒரு அரை மணி நேரம் இருங்கன்னு அவர் வடப்பாயசத்தோடு சாப்பாடு போடுறாரு. நான் கேட்குறேன், அரண்மனையில் நான் 5000 பேருக்கு சோறு போடணுன்னாவே என்கிட்ட ரேஷன் இருக்காது, நீ எப்படி போட்டிங்கன்னு. இந்த கண்ணுக்குட்டி இருக்கே, இது பேர் நந்தினி, இது தேவலோகத்துக்கு காமதேனு பசுடைய கண்ணுக்குட்டி, நான் தவம் செஞ்சு வாங்கியிருக்கேன், இதுக்கிட்ட சொல்லிட்டா கொடுத்துருன்னு. அவன் அப்போ அரண்மனைக்கு நான் இதை எடுத்துன்னு போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் ஒரு மந்த்லி லிஸ்ட்டு கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் சிப்பாய்கிட்டேன்னு. இவர் சொன்னார், தவமும் தவமுடையா இருக்கையாம், தவம் செய்யணும், அதிகாரத்துக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு. அவன் சேனைகள் எல்லாம் ஏவி விடுறான். இவர் இப்படி கம்மிழத்தை வச்சுட்டு கண்ணை மூடின்னு உட்காந்துக்கிறாரு. சேனைகள்லாம் நிர்மூலமாகி போகுது. அப்போ அவனுக்கு புரியுது தவம் தான் பெரிய விஷயம்ட்டு. ஸோ கௌசிகராஜன் நேராக காட்டில் போய் உட்காந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறான். தவம் செய்கிற போது ஒரு தடவை மேனகை கிட்ட மாட்டிக்கிறான். அதில் சகுந்தலைன்னு ஒரு குழந்தை பிறந்தது. அப்போ அந்த தவம் அதில் வீணாயிடுச்சு. அதுக்கடுத்து திருசங்குன்னு ஒருத்தன் வரான், என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கன்ட்டு. இவருக்கு திமிர் இல்லை, அதனால் போன்றாரு. மேலே தேவர்கள் இவன் தகுதி இல்லாதவன் அப்படின்னு மேலேருந்து கீழே தள்ளுறாங்க. இவர் மேலே தள்ளுறான், நடுவில் நிற்கிறான். இவருக்கும் நான் உனக்காக ஒரு சொர்க்கத்தை உண்டாக்குறேன்னு, அதுதான் திருசங்கு சொர்க்கம். அப்போது அவருடைய பவர் போச்சு. இப்படி ஒவ்வொரு தடையும் அவர் தவம் செஞ்சதெல்லாம் வீணாகிட்டே இருந்தது. ஸோ லாஸ்டில் அவருக்கு வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னு சொல்லுவாங்க, அந்த டைட்டில் கிடச்சி. அப்போ கௌசிக ராஜாவாக இருந்தவன் இந்த விதமான சோதனைகளை எல்லாம் மீறி லாஸ்டில் விஸ்வாமித்திரன் ஆனான். விஸ்வம்னா உலகம், மித்திரன்னா ஃப்ரெண்டு. விஸ்வாமித்திரன்னா எ ஃப்ரெண்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ்ன்னு அர்த்தம். அப்படி தான் விஸ்வாமித்திரர் சப்தரிஷியில் அவருக்கும் ஒரு இடம் கிடச்சிது. இந்த மாதிரி இந்த உலகத்தில் தவம் செய்து தான் பெரிய நிலைகள் எல்லாம் அடைஞ்சிருக்காங்களே தவிர, ஏதோ படித்தோம், ஆஃபீஸுக்கு போனோம், டைப்ரைட்டிங் மிஷின் கம்ப்யூட்டர்லேயும் டைப் படித்தோம், அதனாலலாம் நம்ம பெரிய நிலைகள் அடைய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. இதுக்கு முன்னால் இருக்கிற ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த கொஸ்டின் என்ன, பித்ருலோகத்தில் இருக்கிற அந்த மாதிரி 14 உலகங்களில் பித்ருலோகம்னு ஒன்று. பித்ருலோகம் இஸ் லைக் எ டிரான்சிட் லோஞ்ச் இன் ஏர்போர்ட். அது ஒரு பர்மனண்ட்டான இடம் கிடையாது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இறந்த பின்னால் இந்த உலகத்தில் மோட்சத்தை அடைய முடியாத நிலையில் இருக்கிறவர்கள் பித்ருலோகத்துக்கு போகிறாங்க. அந்த பித்ருலோகத்தில் கொஞ்ச நாள் இருப்பாங்க. ஏன் கொஞ்ச நாள் இருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பிறவியில் இந்த உலகத்தில் என்ன நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சுருக்கீங்களோ அதை வச்சு உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் போடுவாங்க. உங்களுடைய முற்பிறவிகள் உடைய கணக்கு, liabilities and assets added to this birth assets liabilities ஒரு பேலன்ஸ் ஷீட் போடுவாங்க. அதை வச்சுக்கிட்டு உன்னுடைய அடுத்த பிறவிக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரோக்ராமில் நீ இந்த பிறவி முடிஞ்ச உடனே கேது தசையில் பிறக்கிறன்னு வச்சுக்கோ. அப்போது ஒரு குழந்தையாக உனக்கு கண்ணு வியாதி வரும், இல்லை வயிறு உப்பி போய் மாந்துவான்னு சொல்லுவாங்க, லிவர் ப்ராப்ளத்தோடு அந்த குழந்தை பிறக்கும். அதனால் அந்த 7 வருஷம் நீ அங்கே இருப்ப. அதுக்கப்புறம் சுக்கரதசையில் பிறப்ப, நல்ல பணக்கார குடும்பத்தில் பிறப்ப, பாண்டு சில்வர் ஸ்பூன்னு காரில் கேரில் சுற்றிட்டு ஜல்சாவோ உட்காந்துக்கின்னு இருப்பேன். ஸோ லைஃப் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ் பிட்வீன் எக்ஸ் பர்த் டு ஒய் பர்த். இட்ஸ் எ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஒவ்வொருத்தர் ஏழையாக இருக்கிறதுக்கும் பணக்காரங்களாக இருக்கிறதுக்கும் கூட இந்த கண்டினியூட்டி ஆஃப் பிளானட்ஸ் தான் காரணம். பிளானட்ஸ் ஆர் கண்டினியூஸ், உங்களுக்கு அதில் சந்தேகமே தேவையில்லை. ஸோ எத்திரல் வேலில் கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பியும் பூமிக்கு வந்தாகணும். And according to your past birth balance sheets, you will be born as rich, poor, blind, sight, மொடவேன் இந்த மாதிரிலாம் உலகத்தில் நீங்கள் பிறப்பீங்க. இட்ஸ் கண்டினியூஸுங்கிற மாதிரி. ஸோ இட் இஸ் நோ சொல்யூஷன் ஃபார் ஃபினிஷிங் அப் வித் யுவர் பர்த் சைக்கிள்ஸ். அது கிடையாது. ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிற போதே பிளாங்க் மைண்டுக்கு போகணும். நோ தாட்ஸ். எல்லா மறை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே, வாச்சா மகோச்சரம், சொல்லில் விளங்கா நிர்வாணம், நேக்கட் மைண்ட் அப்படின்னுவாங்க அதை.
ஸோ அது எப்போ அடைய முடியும்? எனக்கு அது வேணும் இது வேணும்னு நீ நினச்சின்னு இருக்கிற வரைக்கும் உனக்கு பிளாங்க் மைண்ட் வராது. யூ ஆர் கேரிங். உங்கள்கிட்ட ஒரு செல்ஃபோனில் ஒரு சிப் இருக்குது. சிப்பு பிளாங்காக தான் நீ வாங்கின, ஆனால் அதில் உங்கள் நம்பர் என்ன அலைஞ்சுங்கின்னு அடிச்சுக்கினேன். ஸோ யூ ஆர் லோடிங் மெமரிஸ். ஸோ இன் திஸ் பர்த் ஆல்சோ யூ ஆர் லோடிங் மெமரிஸ். ஸோ வென் யூ டோன்ட் லோட் எனிதிங். இப்போ நான் இருக்கேன், நான் செல்ஃபோனே இல்லாமல் தான் குப்பை கொட்டின்னு இருக்கேன். எனக்கு செல்ஃபோனே கிடையாது. காய்கறி விற்கிறவங்கலாம் செல்ஃபோன் வச்சுருக்கிறாங்க. நான் இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் வச்சுருக்கேன், ஃபோன் வச்சுக்கிறதே கிடையாது, எந்த காலத்தையும் வச்சுக்கிறதே இல்லை. அதை விட கூட ஒன்று ரொம்ப முக்கியம், எனக்கு இந்த ஆர்கனைசேஷனுடைய டெலிஃபோன் நம்பர் கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்க முடியும் நம்பரையா? இந்த ஆர்கனைசேஷனுடைய நம்பர் எனக்கு தெரியாதுன்னு தெரியும், ஆனால் தெரிஞ்சு காத்தப்படுறதே இல்லை. பிகாஸ் மை மைண்ட் இஸ் பிளாங்க். அதனால தான் நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். எதுவுமே இருக்காது மைண்டில், பிளாங்க் மைண்ட். இதுதான் நிர்வாணம். துணி இல்லாமல் இருக்கிறது ஒரு வகையான நிர்வாணம், ஃபிசிக்கல். எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய நிர்வாணம். இது ஃபிசிக்கல் பாடியோடு இருக்கிற போது நீ அச்சீவ் பண்ணுறது ஒரு வழி. ஃபிசிக்கல் பாடியை விட்டுட்டு போயிட்டு இந்த உலகத்தில் அந்த தாட் பண்டிலோட மாத்திரம் உலகத்துக்கு நல்லது செய்திருக்கு இல்லையா, அதுக்கு மகா நிர்வாணம்னு பேர். இதெல்லாம் புத்தரும் மகாவீரரும் போதிக்கிறார்கள், தாட்லெஸ் மைண்டுங்கிறது. அண்டு அதை நீ அச்சீவ் பண்ணாத வரைக்கும் உனக்கு லிபரேஷன் கிடைக்காது. யூ ஆர் ஃபெட்டரிங் யுவர் செல்ஃப். இப்போது நானாக இதை பிடிச்சின்னு விட்டுருன்னு என்ன அர்த்தம்? அதனால் எண்ணங்களை நீ தான் பிடிச்சின்னு இருக்க. அப்போ நீ பிடிச்சிக்கிட்டு விட்டுருன்னா விட்டுருமா? அப்போ விடுதலையாகி நிற்பாய்ங்கிற நிலையை அடைஞ்சி எண்ணங்களே இல்லாத ஒரு நிலையை நீ அடையணும்னா யூ ஷுட் கோ பியாண்ட் டிசையர்ஸ், யூ ஷுட் கோ பியாண்ட் தாட்ஸ். நான் இருக்கேன்னா எல்லாரையும் லவ் பண்ணுவேன், ஆனால் ஐம் நாட் அட்டாச் டு எனி ஒன். ஐம் நாட் அட்டாச் டு, உங்களால் முடியாதுல்ல. உங்களுக்கு பிள்ளை குட்டிங்க பொண்டாட்டி இது மேலெல்லாம் ஒரு பந்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ பந்தம்ன்றது அட்டாச்மெண்ட்டு, லவ்ன்றது அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு விஷயம். ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது ஒரு பந்தம் வேறு, லவ் வேறு. அந்த லவ்ன்றது எல்லாத்தையும் நேசிக்கும். ஈவன் காக்கை சிறகு நிலையில் நந்தலாலான்னு காக்காவை கூட நேசிக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்கும். அது வள்ளல் பெருமானார் சொல்லுகிற உயர்ந்த நிலை. எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா உலகும் என் வசமாயின. ஏன்னா எல்லாம் கடந்த என் அம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரேங்கிற நிலை. அது ரொம்ப பெரிய நிலை. அது ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அது வந்துடுச்சு. அதர்வைஸ் ஈவன் ஐ வாஸ் ஹேவிங் பேரண்ட்ஸ், ஐ வாஸ் ஹேவிங் ஒய்ஃப், ஒன் டாட்டர், ஒன் திங். ஐ வாஸ் ஆல்சோ ரிச். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் விட்டேன். நான் 84 விட்டேன். நான் ஒரு 5 வருஷம் காட்டுக்கு போய் 88 டோட்டலாக ஐ கான்கோர்ட் மை செல்ஃப். 88 கான்கோர் பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு 12, இது ஒரு 26, 38 வருஷமாக இப்படி தான் இருக்கேன். நான் ஒரு எம்டி மைண்டோடு இருக்கேன். நான் என்னை எதுவும் பாதிப்பதில்லை, நானும் எதையும் பாதிப்பதில்லை. இதுதான் ஏஸ் லெவல். நெய்தர் யூ வில் கெட் பொல்யூட்டட் பை எனி திங், நாட் யூ வில் பொல்யூட் எனி திங். இந்த நிலையை அடைஞ்சியானா நீ பீஸ்ஃபுல் ஆகிடுவேன். அது வரைக்கும் யூ வில் கண்டினியூ யுவர் பர்த் சைக்கிள். என்றால் எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் நீ உலகத்தில் வந்து தான் ஆகணும். நீ ஒரு பழைய செல்ஃபோனை விற்றுட்டு புது செல்ஃபோன் வாங்குற, அப்போது அந்த பழைய சிம் கார்டை தூக்கி புது ஃபோனில் போட்டுக்குவில்ல. அந்த மாதிரி ராமசாமி இறந்து போனால் கூட அவருடைய மெமரிஸ் புதுசாக பிறக்க போகிற இப்ராஹிம் ராவத்தர்கிட்டையோ அப்ராம்கிட்டையோ ஜான்கிட்டையோ வந்துடும். ஸோ இஃப் யூ ரிமெம்பர் திஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட். அதனால் ஒரு பாட்டுக்குது தேவாரத்தில், இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இவ்வாறதாய் பிறவிகள் இருக்கும். 7 கடல் கோடி மணலிலும் கோடி பிறப்பு இழிப்பிறப்பு. 7 கடல் இருக்கிற மணலை விட ஜாஸ்தி பிறப்பு இருக்கிறார் இந்த உலகத்தில். இவர் போய் எருவாய் கருவாய் தனிலே உருவாய், இதுவே பயிராய் இதமாகி விளைவாகி, இவர் போயவராய் அவர் போய்வராய், இதுவே தொடர்பாய் வெறி போல. ராமசாமி இறந்தார். திருப்பியும் பித்ருலோகத்தில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு அந்த ஆத்மா உலகத்துக்கு வருது. அது முன்சாமியாக இருக்கலாம், இப்ராஹிமாக இருக்கலாம், ஜானாக இருக்கலாம். ஏன்னா இவர் போய் அவராய், அவர் போய் இவ்வாறதாய். ஒரு தாய் இரு தாய். இந்த பிறவியில் ஒரு அம்மா, நீ திருப்பியும் பிறந்து வரப்போது இன்னொரு அம்மா. ஒரு ஆழ்வார் சொல்கிறார், நான் எத்தனை பிறவி எடுத்து எத்தனை தாய்மார்கள்கிட்ட வந்து ஃபீடிங் மில்க் சாப்பிட்டணும், அதை சேர்த்து வச்சா ஒரு சமுத்திரமே ரொம்பிடும் போலகுதேன்னார். அந்த அளவுக்கு பிறவிகள் இருக்குது அப்படிங்கிறான். 7 கடல் கோடி மணலிலும் கோடி பிறப்பு. ஒரு தாய் இரு தாய் பல கோடியதாய், உடனே அவமாய் அழியாதே.
ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்காவென ஓதருள் தாரா. அப்போ என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஒரு கால் முருகா அருள் தருவாய் என்று சொல்லக்கூடிய நல்ல புத்தி எனக்கு கொடு அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ வாண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் வீஷியஸ் சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத், நீ முருகா எப்படியாவது என்னை கைத்தூடு நல்ல புத்தி இருக்கிற போது ஒரு தடவையாக சொல்கிற புத்தி எனக்கு கொடு அப்படின்னு அர்த்தம். ஒரு கால் முருகா அப்படின்னு. இது ரொம்ப உயர்ந்த நிலைகளில் நீங்கள் தொட வேண்டியிருக்கும். நீங்கள் வேர்ல்ட்லியாக இருக்கிற வரைக்கும் இது பாசிபிள் இல்லை. நான் அண்ணா நகரில் பங்களா வாசலில் ஒரு ஐப்பன் கோயில் கட்டியிருந்தேன். ஒரு கண்ணாடி சில்லோ தேங்காய் சில்லோ காலில் குத்திட்டு இந்த காலில் ஒரு பேண்டேஜ் மாதிரி இருக்கும், அது ஆறலை சீக்கிரமாக. அண்டு ஐ யூஸ் டு அந்த கோயிலை சுற்றிட்டு நொண்டி தான் அண்ணா நகர் வெஸ்ட் டிப்போ வரைக்கும் போவேன் நான். அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் ஒரு நாகர்கோயிலேருந்து ஒரு அம்மா, சாமியார் அம்மா, அவங்க பூமணி அடிகளார்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய மனைவி லலிதான்னு பேர். அவங்க எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருந்தாங்க. அப்போ அந்த அம்மா எனக்கு, நான் முன்னால் போயிட்டு நினச்சி வேகமாக போகுது, நான் அவங்களுக்கு பின்னால் தான் இருக்கேன் கோயிலை சுற்றிட்டு போகிறதுனால. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். இதெல்லாம் அந்த அம்மா பார்த்தாங்க. இப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறீங்கன்னு. அப்போ நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்பு அப்படின்னு. நெஞ்சில் ஒரு கால் ஒன் டைம் நினைத்தால் இரு காலும் தோன்றும் அப்படின்னு சொல்லி சிரிச்சு சொன்னேன். நான் இன்னொரு தடவை திருச்செந்தூர் கோயிலில் 2வது பிரகாரத்தில் உட்காந்துருக்கேன். அங்கே ரிஷபாரூடர சிவபெருமானும் பார்வதியும் எருது மேலே உட்காந்துருப்பாங்க. அந்த பெரிய ஆயில் பெயிண்டிங் இருக்கும். நான் அங்கே தான் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பேன். அவர் திருச்செந்தூரில் அப்பூதி அடிகள் தண்ணீர் பந்தல்னு வச்சுருந்தார். அதனால் அந்த அம்மா என்னை கோயிலில் பார்த்துட்டு, இந்த மாதிரி இந்த அடியெல்லாம் வச்சுருப்பேன், சட்டு போட மாட்டேன், அது மாதிரி ரொம்ப தவத்தில் இருந்த நாட்கள். நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதா அந்த அம்மா தப்பாக நினச்சிக்கிட்டு, நான் ஒன்றும் கஷ்டத்தில் இல்லை, நான் கடவுளை தேடி அலைஞ்ச காலம் அது. என்னை பார்த்துட்டு அந்தம்மா, இதுக்கெல்லாம் என்ன விட அப்படின்னாங்க. வாட் இஸ் ஆன்சர் ஃபார் ஆல் திஸ்ங்கிற மாதிரி. நான் சிரிச்சுக்கிட்டே அந்த படத்தை காட்டி, விடையவன் அப்படின்னு. அந்த சிவன் எருது மேல் உட்காந்துக்கிற கோலத்துக்கு பேர் விடையவன் அர்த்தம். அந்தம்மா என்ன விடன்னு ஒன்று சின்ன விடையவன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னேன். அது மாதிரி லைஃப் இஸ் அ பியூட்டிஃபுல் திங் ப்ரொவைடட் யூ ஆர் நாட் பாதர்ட் அபவுட் என்ன சொல்கிறது, புகழ்ச்சி இகழ்ச்சி. புகழ்ச்சியை பற்றியும் கவலைப்படக்கூடாது, இகழ்ச்சியை பற்றியும் கவலைப்படாது. நெய்தர் பொக்கேஸ் நார் பிரிக் பேட்ஸ்னுவாங்க இங்கிலீஷில். அந்த நிலை நீ அடைஞ்சிட்டா மற்றவன் உன்னை மதித்தா உனக்கு என்ன, மதிக்கா கட்டி உனக்கு என்ன, நீ பாட்டிக்கு போயிட்டு போ. செத்தாரை போல் திரின்னு ஒரு தாய்மானவர். நீ செத்துப்பட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உன்னை பற்றி யார் என்ன சொன்னால் உனக்கு என்ன தெரிய போகுது. ஒரு வேளை 10 நாளைக்கு அந்த கெஸ்டேஷன் பீரியட் ஆஃப் தி திவசம் பண்ணுற வரைக்கும் மெமரிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ கூட நீ எந்திரிச்சு வந்து திட்டவா போகிற. நீ போகிற போது யாராவது 4 பேர் நல்லாவும் போயிட்டான் பாடுவான், 2 பேர் அவன் பொறிக்கு பையன் போட்டோம் அப்படின்வான். நீ எந்திரிச்சு உக்காந்துட்டு டாய் அப்படின்னு நான் சொல்லுவானே. அது மாதிரி செத்தாரி போட்டு இருந்தா என்ன, இல்லை கட்டி என்ன, இகழ்ந்தா என்ன, புகழ்ந்தா என்ன, வேலை நீ பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. தன்னெஞ்செறிவது பொய்யா இருக்க. உன் மனசு தான் உனக்கு கடவுள். அது உன்னை நல்லதுன்னு சொல்லிடுச்சுன்னா நீ கவலையே பட தேவையில்லை. மற்றவங்கள பற்றியெல்லாம் டோன்ட் பாதர் அபவுட் அதர் கிரிட்டிசிசம், அதெல்லாம் நீ கண்டுக்கவே கூடாது. அவன் யார் உன்னை சுடுகாட்டில் அவனும் பக்கத்து பேட்டில் தான் இருக்க போகிறான். அவனை மதிச்சு அவனுக்கு என்ன, மதிக்க கட்டி உனக்கு என்ன. ஸோ லைஃபுங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் வேல்யூஸ், எது ரைட்டு எது ராங்கன்னு தெரிஞ்சுக்கின்றது, எது தர்மம் எது அதர்மம் என்று புரிந்து கொள்வது. அதனால் அறமிதென்றுமே மரமிதென்றுமே அருகிலாத போது யாம் அருகிலாத போது தமிழ் வள்ளுவனாரின் திருக்குறளில் ஒரு சொல்லு எம்பி காட்ட மாட்டாயன்னுவார் கவிமணி தேசிகநாயகமில்ல. எது ரைட்டு எது ராங்கு அப்படின்னு தெரியாத போது திருக்குறள்லேருந்து எனக்கு ஒன்று எடுத்து போடணும். அதனால் உனக்கு எப்போல்லாம் டவுட் வருதோ திருக்குறளில் அதுக்கு விடை இருக்கும். ஆனால் நீ திருக்குறளை படிக்கணும். நீங்கள்லாம் எங்கே படிக்கிறீங்க இல்லையா? திருக்குறள் 1330 இருக்குது. அதில் சரி இன்பத்துப்பால் வேணான்னு சொன்னால் கூட மீதி 660 நீங்கள் படிக்கலாம் இல்லையா? திருக்குறளில் இருக்குது. அவ்வளோ மீனிங் இருக்குது. எல்லாம் அழகாக இருக்கும். சின்னதாக தான் இருக்கும். 1.25 அடி தான். ஆனால் 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல்னுவாங்க. 7 கடலில் இருக்கிறத அந்த குரல் 1.5 அடி 1.25 அடியில் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி. ஆனானப்பட்ட திருக்குறளை
அரங்கேற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. அப்போ அவர் சோகமாக போகிறார். அப்போ ஔவையார் சொல்கிற நீ வா என் கூடன்ட்டு நேராக மதுரை பொற்றாமரை குளத்துக்கு போய், புலவர்களே இந்த பொற்றாமரையில் நான் வைக்க போகிறேன் திருக்குறளை, இது மேலே வந்துச்சுன்னா இந்த திருக்குறளை கடவுள் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மா அங்கீகரிச்சிட்டாங்க, நீங்கள் நம்பணுன்ட்டு வைக்கிறாங்க. அது அப்படியே மேலே பொங்கி வருது. அதுக்கப்புறம் தான் திருக்குறளே ஒத்துக்கணும், இல்லைன்னா அவ்வளோ அழகான திருக்குறள் இல்லாமல் போயிருந்திருக்கும். இதே தான் கம்பர் எழுதின ராமாயணம். அவர் நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பின்னால் நரசிம்மர் சந்நிதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அரங்கேற்றத்துக்கு போகிறார். எல்லாரும் சொல்கிறாங்க துளசிதாசர் எழுதின ராமாயணத்திலையும் வால்மீகி ராமாயணத்திலையும் இரண்யாட்சன் வதைப்படலமெல்லாம் இல்லை, நாங்கள் ஒத்துக்க மாட்டோன்றாங்க. இவர் சொல்கிறாரு, இந்த சந்நிதியில் நான் முழு கம்பராயணத்தை அரங்கேற்றல, ஒன்லி இரணியன் வதை படலம் அரங்கேற்றுறேன். நரசிம்மர் ஒத்துக்கிட்டாருன்னா நீங்கள் ஒத்துக்கோங்கன்ட்டு நரசிம்மர் சந்நிதியில் போயிட்டு அரங்கேற்றாரு. அதில் ஒரு வரி வரும், ஆரடா சிரித்தார்னு வரும். அப்போ அங்கே நரசிம்மர் கோயிலில் இருந்து சிரிச்சாராம், ஆஹா ஆஹான்னு சொல்லி. உடனே இவங்கெல்லாம் சரி சரி நீங்கள் ஏற்றலாம். நாம ஜபம், காயத்ரி, சங்கரம் சிவசங்கரம் மனனம் செய்து ஜபித்து கொண்டிருக்கும் மனிதர்கள் இறந்த பின் அவர்களும் பித்ருலோகத்திலோ அல்லது அதற்கு மேலான இடத்திலோ மந்திரங்களின் அவர்களுக்கு இந்த ஞாபகம் இருக்குமா? மந்திரம்னு என்ன? மனதினுடைய திறமைன்னு அர்த்தம். மனசுன்றது உனக்கு எங்கே இருக்குது? இந்த பூமியில் தான் இருக்கும். லைக் யுவர் ஃபிங்கர் ஆர் ஐ ஆர் நோஸ். மனசுங்கிறது ஒரு உறுப்பு அல்ல, அது ஒரு கர்மேந்திரியம்னு, கர்மாக்களை அனுபவிப்பதற்காக உனக்கு இருக்கக்கூடியது தான் அது. ஸோ கர்மேந்திரியம் இந்த உலகத்தில் இந்த உடம்பு பிரிந்து போகிற போது அழிந்து போகிறது. ஏன்னா இட்ஸ் நாட் அன் ஆர்கன். இப்போ இந்த உடம்பை எரிக்கிறாங்க, புதைக்கிறாங்க, அப்போ அது சாம்பலாக போகுது, இல்லைன்னா மண்ணில் மண் மக்கி போகுது. ஸோ கர்மேந்திரியம் என்பதற்கு அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இல்லாததுனால மனம் அழிந்து போகும். அதனால் மனமடக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேன் தாய்மானவர் சொல்வார். சித்தியெல்லாம் பெற்றாலும் சினமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே. மனதுக்கண் மாசு இளனாதல் அனைத்து அரண் ஆகுல நீரவிர. மனசில் எந்த கல்மிஷம் இல்லாமல் இருக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா தர்மங்களையும் விட பெரிய விஷயம் அப்படின்னு. அப்போ கடவுள் எங்கே இருக்கான்னா மனத்தகத்தான். மனதானே மனதில் நின்ற கருத்தானை. அப்போ எல்லாமே இந்த கர்மத்தினால் இந்த ப்ராசஸ் ஆஃப் திங்கிங்கில் வரக்கூடிய விஷயங்கள். ஸோ மனம் என்பது அழிகிற விஷயம். நம்முடைய உடம்பு இருக்கிற வரைக்கும் அது ஒரு பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ். பட் கண்ணுக்கு தெரியாகாது. ஒரு சைக்கிள் டயர் இருக்குது, டயருக்குள்ளே டியூப் இருக்குது, டியூப்புக்குள்ளே காற்று இருக்குது. டியூப்புக்குள்ளே காற்று இருக்கிறதுன்றது உனக்கு எப்போ தெரியும்? நீ பெடல் போட்டுன்னு போகிற போது வண்டி ஓடி இருந்துச்சுனாக்கா டயரு டியூப்பு காற்றுன்ற கான்செப்ட். அந்த காற்று நீ பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பஞ்சர் ஆகணும். டயர் பஞ்சராகி டியூப் பஞ்சராகி புஷ்ஷுன்னு ஃப்ளாட் ஆகி போகுதில்ல, அப்போ தெரிஞ்சு ஓ காற்று இருக்குதுன்ற மாதிரி. அதனால் நம்ம உடம்பு புஷ் ஆனோடனே தான் நமக்கு தெரியும் மனுஷன்னு ஒன்று இருந்ததுன்னு, இல்லைன்னா தெரியாது. Question from திருமலை வாசன், ஜப்பான். வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் கர்ம பலனா அல்லது ஆன்மீக வளர்ச்சிக்கான சோதனையா? இரண்டையும் எவ்வாறு வேறுபடுத்தி புரிந்து கொள்ள வேண்டும்? For every action there is an equal and opposite reaction. அப்போ நாம் எந்தெந்த செயல்களை செய்தோமோ அதற்கு எதிரியான இணையான பலன்களை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கை. ஆதிசங்கரர் கேள்வி கேட்குறார், கிம்சாரே சம்சாரம்ங்கிறார். இந்த சம்சாரம்னா வாழ்க்கைன்னு அர்த்தம். இதனுடைய எசன்ஸ் என்ன அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிற பதில் சம்சாரே சாராங்கிறார். வாழ்க்கைக்கு நீ பெறுகிற இன்பம் துன்பம், பெட்டர் பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு இல்லையா, அவுட் ஆஃப் தி எக்ஸ்போசர், அதுதான் வாழ்க்கையினுடைய எசன்ஸுங்கிற வார்த்தையை சொல்கிறார். அதனால் எந்த ஒரு அனுபவம் கூட இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதனால் இல்லாதது வராது. இருக்கிற அனுபவங்களை நாம் பண்ணணும். வி ஹேவ் நோ சாய்ஸ். எ பெகர் இஸ் நோ சாய்ஸ். எந்த மாதிரி அனுபவங்கள் இப்போ உங்களுக்கெல்லாம் இந்த கோயிலில் இந்த மாதிரி ஒரு 7:20 7:05 உட்காந்துக்கிட்டு கேள்விக்கு பதில் கேட்கணும், இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் இருக்கணும்னு இருக்குது, அவ்வளோதானே. இந்த ஆம்பியன்ஸ் ஏன் கேளம்பாக்கத்துலேயும் தையூர்லேயும் புதுப்பாக்கத்துலையும் இருக்கிறவனுக்கு மெட்ராஸில் இருக்கிறவனுக்கு இல்லைன்னு யோசனை பண்ணி பார்த்தேன்னா உனக்கு புரியும். எவ்ரி திங் இஸ் டெஸ்டினி. எல்லாம் எழுதியிருக்குது, ஏற்கனவே எழுதியிருக்குது.
இல்லைன்னா அது எப்படி நடக்கும் இல்லையா? பட் இஃப் யூ கம்பேர் வித் யுவர் ரேஷனல் மைண்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸ்டேஜ் இஸ் பெட்டர் தென் தட் ஸ்டேஜ். நான் இவ்வளோ மரம் நட்டுக்கிறேன், அது எல்லாம் உங்கள் விடுற கார்பன் டை ஆக்சைடெலாம் அந்த ஆக்சிஜனை மாற்றி உங்கள் மூக்கில் விட்டுக்கினே இருக்குது. ஸோ வி ஹவ் கிரியேட்டட் ஒரு சொர்க்கம் படைத்தான் அதில் சொக்கிட வைத்தான் அப்படின்னு சமரசனால் ஒரு பாட்டு இருக்கும். ஸோ வி ஹவ் டன் தட், வி ஹவ் டன் எவ்ரி திங் வாட் இஸ் குட். மக்களுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு லாபம், இல்லைன்னு நமக்கு என்ன. ஏதோ ஒரு சம்ரட்சண பாட்டு இருக்கு, இதை புரிந்து கொண்டால் இவரை புரிந்து கொண்டால் அது உன் பாக்கியம். இந்த புண்ணியன் குரல் வேத வாக்கியம். இகழ்ச்சிக்கும் புகழ்ச்சிக்கும் எட்டாத உயரம். பாபா இமயத்தில் தவம் செய்த இமயத்தின் இமயம். மகிழ்ச்சியும் நிம்மதியும் பொழிகின்ற இதயம். ஒரு மகத்தான ஆன்மீக புயல் இங்கு உதயம். அஸ்தமனத்தையும் உதய காலமாய் ஆக்கிடும் ஆன்மீகம். தன் சித்தப்படியே தெய்வ வடிவங்கள் செதுக்கிடும் தெய்வீகம். சதையை தேடும் மனிதர்கள் மத்தியில் சத்தியம் தேடும் மாமனிதன். எதையும் முன்னிடம் எதிர்பார்க்காமல் இதயம் கேட்கும் மாமுனிவன். இவரை புரிந்து கொண்டால் அது உன் பாக்கியம். இந்த புண்ணியன் குரல் வேத வாக்கியம். அப்போது ஒரு பெரிய அளவுக்கு வேர்ல்ட்லி சென்ஸ்லேயும் நாலேஜபிளாக இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்லேயும் ஒரு நாலேஜ் இருக்கணும். அந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க நீங்கள் சொல்லி பார்க்கலாம். நீ பார்க்குற பெரிய பெரிய சாமியார்லாங்கிறாங்க, அவங்களுக்கு என்ன எக்ஸ்போசர் இருந்திருக்கும்? ஏதோ ஒரு வேத பாடசாலையில் இருந்திருப்பாங்க, 4 மந்திரம் தெரியும், பூஜை கஜை பண்ணுறது கற்றுன்னு இருப்பாங்க, அவ்வளோதானே. எக்ஸ்போசர் இருக்காது இல்லையா? நம்ம அப்படி இல்லைல்ல. ஒரு கிராமத்தில் பிறந்தோம், கோயம்புத்தூரில் போய் ராமகிருஷ்ண மிஷனில் படித்தோம், அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்பில் காலேஜில் படித்தோம், மெட்ராஸுக்கு 10 ரூபா எடுத்துன்னு வந்தேன், 250 ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சேன், 10 வயசில் 6000 ரூபா மாத சம்பளத்துக்கு போனேன், ஓன் பிஸ்னஸ் பண்ணேன், பப்ளிக் லைஃப்பை பார்த்தேன், எவ்வளோ யாத்திரைகள் பண்ணோம், ஒரு இன்ஸ்டிடியூஷனை பண்ணியிருக்கோம், எல்லா விதமான அனுபவங்களும் உலகம் பூரா சுற்றி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆர்டிகாலாம் வைக்கிறேன். இப்படி எல்லா விதமான அனுபவங்களும். கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய், யா மோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால்ங்கிற மாதிரி அது ஒரு எக்ஸ்போசர். ரெண்டாவது, இந்த உலகத்தில் நீங்கள் இப்போ பார்த்துன்னு இருக்கிற சாமியாருங்க இல்லை யாரோ, அவங்க நிஜமாக கடவுளை பார்த்துருக்காங்கன்னு நீ நினைக்கிறியா? சும்மா மந்திரம் அடிச்சுட்டு தியான ஸ்லோகத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க, கையில் கரும்பு வெளி வச்சுன்னு காமாட்சி இருப்பான்னு சொல்லின்னு இருப்பாங்க, அவ்வளோதான். நான் நிஜமாகவே எல்லா கடவுளையும் கண்ணால் பார்த்துருக்குறேன், எல்லா கடவுள்கிட்டையும் பேசியிருக்கேன், சிவபார்வதியே பார்த்துருக்கேன். இந்த உலகத்தில் சிவபார்வதியை கைலாசத்திலே வச்சு பார்த்த ஒரு ஆளை எனக்கு நீ காட்டு பார்க்கலாம். இட்ஸ் நாட் ஈஸி டு பிகம் எ சிவசங்கர் பாபா. நான் ஜாலியாக ஏதோ இந்த மாதிரி பழமா குத்தா போட்டுன்னு அட்ராக்ஷன் இருக்கேன்றதுனால உனக்கு என்னுடைய ஹைட்ஸ் தெரியாது. மை ஹைட்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். என் அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இப்போ நீ உனக்கு புரிஞ்சா லாபம், புரியலன்னா எனக்கு என்ன நஷ்டம்? ஐ டோன்ட் நீட் யுவர் ஃபேவர், ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ரெக்கக்னேஷன், ஐ எம் நாட் கிரேவிங் ஃபார் எனி திங். இன்றைக்கி இந்த உலகத்தில் என்னுடைய உயரங்களை தொட்டவர்கள் எந்த மடத்துலேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை, ஆன்மீகத்தில் யாருமே இல்லை. இருந்த சில பேர் மறைஞ்சிட்டாங்க. பரமாச்சாரியார் இருந்தார், கோடிசாமி இருந்தார், சிவபிரபாகர சத்தியோகி இருந்தார், மாயமா இருந்தாங்க, சில பேர்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இப்போ யாரும் ஃபிசிக்கலாக இல்லை. சாந்தான சுவாமியெல்லாம் பெரிய ஆளுங்க, ஆனால் அவங்கெல்லாம் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி இருக்கிறவங்கெல்லாம் சும்மா கலர் துணியை போட்டுட்டு கையில் ஒரு வாத்து ஓட்டுற குச்சி வச்சுன்னுட்டு சாமியார் வேஷம் கட்டிக்கிறோம். மனோகர் ட்ராமாவில் வர்றவனுக்கு எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அப்படியே இருந்தாலும் ஏதோ ஒரு வேத பாடசாலையில் படித்து ஒரு 4 மந்திரம் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. தேர் நாட் ரியலைஸ்டு சோல்ஸ் இல்லையா? ரியலைஸ் சோல்ஸ் கிடையாது. அதனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சிவசங்கர் பாபா சின்ன ஆள் இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரிய ஆள். சின்ன ஆள், நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரிய ஆள். வாசித்து காணோனாததுங்கிற நிலைகளை எப்பயோ அடைஞ்சிட்டார் பாபா. இப்போ ஜாலியாக உட்காந்துன்னே இருக்காரு. இதெல்லாம் ஈஸியாக நீயே சொல்லி பார்க்கலாம். கடவுளெல்லாம் கண்ணால் பார்க்குறது, கடவுள்கிட்ட பேசுறது எல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். சிவன் பார்வதிக்கிட்டே பேசியிருக்கேன். நான் என்ன நம்புறியா? கைலாசத்தில் நான் 11 தடவை கைலாசம் சுற்றிருக்கேன். சிவனும் பார்வதியும் என்கிட்ட பேசியிருக்காங்க. ஒரு தடவை நான் இருக்கிற போது 33 கோடி தேவர்களும் ஆகாசத்துலேருந்து இறங்குறாங்க. நான் தார்ச்சன்னு ஒரு இடத்துல இருந்தேன்.
அத்தனை பேர் இறங்குறாங்க. அவங்கவுங்க வாகனம், இந்திரன், அவனுடைய ட்ரெஸ்ஸு, அவனுடைய கிரீடம் எல்லாம் 33 பேரும் அப்படியே இறங்குறாங்க. நான் அங்கே உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து என்னை இப்படி கும்பிட்றாங்க. நான் சொன்னேன், நான் தானே உங்களை கும்பிட்றேன், நீங்கள் என்ன கும்பிட்றீங்க? அவங்க திருப்பியும் நீ கும்பிட்றாங்க. ஆப் சாட்சாத் பத்ரிநாராயண் பகவான் ஹோ, நீ தான் சாட்சாத் பத்ரிநாராயணன், அதனால் நாங்கள் உன்னை கும்பிட வந்திருக்கோண்ணா. இந்தமாரி ஒரு நிகழ்ச்சி உன் லைஃப்பில் நடந்துருந்தா நீ என்ன ஆயிருப்ப? நான் அதெல்லாம் பார்த்து உண்மையில் இது மாதிரி ஜாலியாக உட்காந்து அட்டடிச்சுட்டு இருக்கேன், குழந்தைங்கிட்ட விளையாடின்னு உட்காந்துருக்கேன். ஸோ யூ மே நாட் பி ஏபிள் டு ஈவன் திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி ஹைட்ஸ் ஐ ஹவ் ரீச். லாஸ்ட். எல்லாம் இறைவனிடம் ஒப்படைத்தல் என்பது செயல் இழப்பா அல்லது உயர்ந்த செயல்பாடா? அதை நடைமுறையில் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஒப்புக்கு கொடுப்பது வேறு, ஒப்பு கொடுப்பது வேறு. சும்மா நான் கடவுள்கிட்ட போய் நின்றுட்டு எனக்கு உள்ளதெல்லாம் உனது என்று அழித்து விட்டேன், உனக்கே பரம் நடுக்கடலில் இனிமேல் கரையேற்றுதல் திருவிழமேன்ட்டு சொல்கிறது ஈஸி. அது அபிராம அந்த அதில் வர்ற வரி தான். அது வந்து ஒப்புக்கு அது சொல்கிறது ஒரு இது மாதிரி. ஆனால் அதை ஒப்பு கொடுப்பதுன்னு என்ன? இயேசுநாதரை சிலுவையில் போடுறாங்க பாவம். அந்த ஆள் எதையுமே அனுபவிக்காத ஆள். நான் பாரு ஊஞ்சலில் ஜாலியாக உட்காந்து அட்டடிச்சின்னு உட்காந்துக்கிறேன். அந்த ஆள் பாவம் சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றும் இல்லை. யாரோ ப்ரெட்டு கொண்டு போய் கொடுத்தா அதை கொஞ்சம் சாப்பிட்டுன்னு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி கொடுப்பாரு. அவருக்கு ஒரு பறவைக்கு கூட ஒதுங்குவதற்கு கூடி இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளையாகி இயேசுவுக்கோ தலை வைத்து படுப்பதற்கு ஒரு செங்கல் அளவு இடமும் இல்லைங்கிறது தான் பைபிள். மலை மேலே போய் படுத்துக்குவார் டெய்லி. ஆனால் அப்போ மக்களுக்காகவே எல்லாத்தையும் செஞ்ச ஒரு மனுஷன். அவரை இந்த உலகம் மதிக்கவே இல்லை. ஒரு கொலைகார பரபாச வேணா விடுதலை செய்ய இயேசுவை சிலுவையில் போடுன்னு சொன்ன உலகம்தான் இது. 30 வெள்ளி காசுக்காக அவரை காட்டி கொடுத்த ஜூடாஸ் காரியட் இருக்கான். கோழி 3 தடவை கூறத்துக்குள்ளே யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொன்ன சைமோன் இருக்கான். இவர் சிலுவை தழும்ப காட்டினா கூட நம்பாது போனால் தாமஸ் இருக்கான். ஸோ யாரும் அவர் கூட இந்த 12 பேர் கூட அவரை நம்பவே இல்லை. நான் அது மாதிரி தான் இருந்தார் அவர். அப்போ கூட அவர் என்ன சொன்னார்? ஃபாதர் ஃபர்கிவ் தம் ஃபார் தே நோ நாட் வாட் தே டூனர். பிதாவி இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று தெரிகிறாது செய்கிறார்கள் அப்படிங்கிறார். அவ்வளோ நோபல். நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். முடிக்கும். திருப்பதியில் கல்லாக நின்றான், மண்ணடியில் சொல்லாக வந்தான், திருமலையில் உடல் கொண்டு நின்றான், மண்ணடியில் தன்னுயிரை வைத்தான் வைத்தான், திருப்பதியில் கல்லாக நின்றான். வேண்டியதை திருப்பதியில் கேட்டால் விரும்பியதை மண்ணடியில் தருவான், பூஜைதனை திருமலையில் செய்தார், பிரசாதம் மண்ணடியில் தருவான் தருவான், திருப்பதியில் கல்லாக நின்றான். திருப்பதியில் இவன் வேங்கடநாதன், மண்ணடியில் சிவசங்கர தேவன், திருமலையில் மலையேற வைத்தான், மண்ணடியில் மண்ணே தலம் என்றான் என்றான், திருப்பதியில் கல்லாக நின்றான். திருப்பதியில் உண்டியலை சேர்த்தான், மண்ணடியில் பாவங்கள் தீர்த்தான், திருமலையில் கடை கண்ணால் பார்த்தான், மண்ணடியில் கரம் கொண்டணைத்தான் அணைத்தான், திருப்பதியில் கல்லாக நின்றான். திருப்பதியில் நம்மை காக்க வைத்தான், மண்ணடியில் எதிர் வந்து நின்றான், திருமலையில் மௌன மொழி கொண்டான், மண்ணடியில் அறவுரை பகன்றான் பகன்றான், திருப்பதியில் கல்லாக நின்றான். ஓம் ஜெய் சிவசங்கரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரே,
அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.